கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நன்னாளிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆண்டிலே அநேக வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருப்போம். உண்மையாகவே ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு தேவனுடைய ஊழியன் தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான சில காரியங்களை இந்த காணொளி வாயிலாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வாக்குத்தத்தங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கலாம். ஆனால் உண்மையாக ஒரு தேவ மனிதனோ அல்லது ஒரு தேவ பிள்ளைகளோ தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு 7 குறிப்புகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். நான் இந்த 7 குறிப்பையும் உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு கூறப்போவதில்லை. இந்த நாளிலே நான் சொல்லப்போகிற குறிப்பு இது என்னுடைய 3வது குறிப்பு. ஆனால் அதை நான் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு தேவ ஊழியன் தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் விரும்புகிறது அல்லது தேவன் விரும்புகிறார் என்றால் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வானத்திற்கு பூமி எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கிருபையை குறித்து நாம் தியானித்திருப்போம், கிருபையை குறித்து நாம் பேசியிருப்போம், கிருபையை குறித்து நாம் பாடியிருப்போம். இதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் வேதம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த கிருபையை குறித்து நான் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக வேதத்திலேயே கிருபை என்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலே நம்மாலே வாசிக்க முடியும். 6ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆம், அந்த நோவா வாழ்ந்த அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், தேசம் முழுவதும் பாவத்துக்குள் இருக்கிற ஒரு நாட்களாக இருந்தது. ஆனாலும் அந்த நாட்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அந்த கிருபை கிடைத்ததினாலே நோவா என்ன செய்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது. 2 காரியங்களை அவர் செய்ததை நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, தேவன் சொன்னதை அவர் செய்தாராம். 2வது என்ன செய்தார்? பேழையை செய்தார். பாருங்களேன், இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் சொல்லுகிறதை நம்மால் செய்யாமல் இருக்கவே முடியாது. பேழையை உண்டு பண்ணும்படியாக தேவன் சொன்னது நிமித்தமாக நோவா பேழையை உண்டு பண்ணினார். பேழை என்ன என்று ஒருவேளை அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். எப்படி வடிவமைப்பது என்பதும் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். மழை வரப்போது மழை எப்படி இருக்கும்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கும் என்பதை தெரியாமல் இருந்தும் அதை தேவன் சொன்ன மாதிரி செய்தார் அல்லவா, அதுதான் கிருபை. இன்றைக்கி தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் சொல்லுகிறதை நாம் செய்கிறவர்களாக இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. 2வதாக நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:27 சொல்லுகிறார் ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆம், அப்படி ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுனால ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்ட பிறகு பெற்றுக்கொண்டதையே தேவன் பலியாக கொடுக்க சொல்கிறார். ஒரு பிள்ளைக்காக காத்திருந்தார். அந்த பிள்ளை அவருக்கு பிறந்தது. ஆனாலும் அந்த பிள்ளையை தேவன் பலியாக கொடுக்க சொல்லும் பொழுது அவர் எந்த மறுப்பும் சொல்லாமல் தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் கடந்து போனார். ஆம், இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தேவனுக்கு எதையும் கொடுக்க செய்யும் என்பதிலே
சந்தேகமில்லை. ஆம், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய கிருபை இருக்குமானால் நாம் தேவனுக்காக எதையும் கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. மூன்றாவதாக யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்புக்கு கிருபை கிடைத்ததினாலே அநேக நன்மைகள் அங்கே உண்டானதை நம்மாலே பார்க்க முடியும். என்ன நடந்தது? யோசேப்புக்கு கிருபை கிடைத்ததினால, இருக்கிற இடத்திலே அவன் உண்மையாக இருந்ததினாலே அந்த தேசத்திற்கே அவன் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு தேவனுடைய கிருபை உங்களோடும் என்னோடு கூட இருக்குமானால் நம்மையும் தேவன் அதிபதிகளாய் மாற்றுவதிலே சந்தேகமில்லை. அந்த கிருபை அவனோடு கூட இருந்தபடியினாலே பாருங்கள், தேசத்திலே 7 வருஷம் கிருபை இல்லாதவர்கள் 7 வருஷத்தில் பஞ்சத்தில் கிடந்தார்கள். ஆனால் கிருபை பெற்றவனோ 7 வருஷம் மற்றவர்களை போஷிக்கிறவனாக, மற்றவர்களுடைய சாக்கு பைகளை நிரப்புறவனாக காணப்பட்டான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ கிருபை நம்மோடு கூட இருக்குமானால் நம்மை தேவன் அதிபதிகளாக அல்லது ஆசீர்வாதமான ஒரு பாத்திரங்களாக தேவன் நம்மை பயன்படுத்துவார். நான்காவதாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது. மோசேயை குறித்து, மோசேக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நீங்கள் வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மோசே கர்த்தரிடத்தில் பேசினதை காட்டிலும் கர்த்தர் மோசேயினிடத்திலே பேசினது அதிகம். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். இந்த தேவ கிருபை நமக்குள் இருக்குமானால் நம்மோடு தேவன் பேசுவது நிச்சயம். அதிகமாய் தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்பதை குறித்து இந்த கிருபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆறாவதாக சங்கீதம் 5:7 சொல்லுகிறது, உம்முடைய அந்த கிருபை என்ன செய்கிறதாம்? ஆலயத்திற்குள்ளே என்னை வாஞ்சையாய் வைக்கிறது. ஆம், கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்குமானால் நாம் ஆலயத்தின் மீது வாஞ்சையாய் இருப்போம். வேதம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாஞ்சை உள்ளவர்களாக, இந்த வாழ்க்கையிலே நான் எப்படி முன்னேற வேண்டும், நான் எப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போக வேண்டும், எப்படி மற்றவர்களை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த கிருபை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் வாஞ்சை உள்ளவர்களாக இந்த கிருபை நம்மை மாற்றும். ஆலய காரியங்களிலே, ஊழிய காரியங்களிலே நம்மை வாஞ்சை உள்ளவர்களாக இந்த கிருபை மாற்றும் என்பதிலே சந்தேகமில்லை. கடைசியாக லூக்கா 7ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, மரியாள் இதோ நான் தேவனுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். இந்த கிருபையினாலே மரியாள் நான் தேவனுக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிருபை இருக்குமானால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நான் அடிமை என்கிற அந்த எண்ணமும், நான் அடிமை என்கிற அந்த தன்மை நமக்குள் இருக்குமானால் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த கிருபையை குறித்து நாம் ஒரு நாளும் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்கிறது பாருங்களேன். 7 நபர்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோம். நோவாவை குறித்து பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம், மோசேயை குறித்து, இன்னொரு ஆலயத்து மனுஷனுடைய குறித்து, மரியாளை குறித்து நாம் பார்த்தோம். இந்த கிருபை அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்களை செய்தது. ஆகவே இன்றைக்கு இந்த கிருபை எவ்வளவு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த கிருபையை நாம் போக்கடித்து விடக்கூடாது. இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிருபையில் கவனமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை இரட்சித்ததின் நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு ஓட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து இதை பார்க்கிறவர்கள் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.